அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 12 இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ராயிங்கை வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக கொடுத்துருக்குறோம். முக்கியமாக இந்த ட்ராயிங்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ராயிங் வந்து இன்ச் ஃபார்மேட்டில் இருக்குது. எல்லா வேல்யூஸுமே வந்து இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய க்ரையோ ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரை இன்ச் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கோம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் மேலே அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூனிட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த யூனிட்ஸ் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக மில்லிமீட்டரில் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மில்லிமீட்டரில் கூட யூனிட்டை இன்ச் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இன்ச்சில் மாறிடுச்சு. இப்போ நான் வந்து கிரியேட் எ ஸ்கெட்ச் டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த டைமென்ஷன் எல்லாம் வந்து இன்ச்சில் வந்துருச்சு. இப்போ இந்த டைமென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.25 வித் இருக்குது, லென்த்து வந்து 4.75 இருக்குது. ஸோ டைமென்ஷன் இது வந்து 3.25, லென்த் வந்துட்டு 4.75. ஓகேங்களா. ஸோ இன்ச் ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டு ட்ரா பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.75 இதோட மிடில் இருக்குது. இதோட லென்த்து வந்துட்டு 1.12 இருக்குது. ஸோ லைன் போய்க்கிறேன். நான் சும்மா ரஃப்பாக ஒரு இது மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லைனுக்காக இந்த பாக்ஸுக்கு ஒரு சென்டர் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கூட நம்ம மாற்றி விட்டுக்கலாம். இதோட டைமென்ஷன் இதிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 1.5, இதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் 1.12, இதோட டோட்டல் ஹைட் ரேடியஸ் வந்து 0.25. அப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து 0.5 இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த லைனையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பக்கம் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே ஒரு ஃபில்லட் மாதிரி வந்திருக்கு, அதுவும் நீங்கள் இங்கேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபில்லட்டில் போயிட்டு ஜஸ்ட் இந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி வேல்யூ வந்துடும். இதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இதோட ரேடியஸ் வந்துட்டு இங்கே வெறும் 6 மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.63 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம 0.63 எடுத்துக்கலாம். 0.6. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கட்டு வந்திருக்கும். இது வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளாக வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட வேல்யூ வந்து 0.5. ஸோ இது வந்து 0.5. ஜஸ்ட்டு ட்ரிம் போயிட்டு இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இதுவும் கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த டேப்பராக இருக்கக்கூடியதை நம்ம வந்து டாப் வியூவில் வரைய முடியாது. இதை நம்ம பின்னாடி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் இந்த இடம் வரைய முடியும். அதாவது இந்த எட்ஜிலிருந்து இந்த வெளியே வரைக்கும் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து இது இந்த ஒரு வால் வந்திருக்கு. இந்த வாலோட திக்னஸ் வந்து 0.5. ஸோ இப்போ 0.5 2க்கு இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். இது வந்து 0.5 இந்த எண்டு வரைக்கும். இது வந்து 2 இன்ச். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா 0.5க்கு ஃபுல் லென்த்துக்குமே வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபுல் லென்த்துக்குமே ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லென்த்துக்குமே இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் மட்டும் 0.5. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0.5. ஓகேங்களா. அடுத்தது இதுக்குள்ளே ஒரு கட்டு வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வால் இருக்குது, இங்கே ஒரு வால் இருக்குது. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் 0.75, இதோட டிஸ்டன்ஸும் 0.75. அப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெண்டு லைனோட டிஸ்டன்ஸ் இந்த எண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 0.75 இன்ச்.
ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சுது. அடுத்தது இந்த இடத்துக்கு வரலாம். நான் இந்த 2 இன்ச் நான் இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டிங்கன்னா உள்ள 2 சர்க்கிள் இருக்குது. ஒன்று வந்து டயாமீட்டர் 0.38, இன்னொன்று வந்து டயாமீட்டர் 0.63. இது ரெண்டும் நம்ம ட்ரா பண்ணலாம். நான் ரஃபாக ஒரு இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து 0.38. அதே மேலே இன்னொரு சர்க்கிள் வந்திருக்கு, அது வந்து 0.63. இப்போது அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சர்ஃபேஸ்லேருந்து 0.44, 0.5, அதாவது 0.94 இது சென்டர் பாயிண்ட்டு. அதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 0.94. அடுத்தது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.56. நீங்கள் ட்ரா பண்ணும்போது ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க, டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் மாறல அப்படிங்கிறதுனால இங்கே வந்து 3.25 இருக்குது, இங்கே 3.26 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3.25. இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இது ஏன் பிளாக் ஆகலை அப்படின்னா இதுக்கோட வேல்யூஸ் நம்ம இன்னும் கொடுக்கல. அடுத்தது இந்த இடத்துல நம்ம அடுத்து ட்ரா பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு, அவுட்டர் ப்ரொஃபைல். இதோட ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 1 இன்ச். ஸோ அப்போ நம்ம இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள் போட்டு அதை நேரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. ஸோ 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். மறுபடியும் லைன் போயிட்டு இந்த சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைன் க்ரியேட் ஆகும். இங்கிருந்து இந்த ஒரு லைன் வரைக்கும் ட்ரா பண்ணிடுங்க, ஒரு லைன். அதே மாதிரி அடுத்தது அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட எண்டிலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும். இது நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ட்ரிம் போயிட்டு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க்கும் முடிஞ்சுது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அடுத்தது இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் வந்துட்டு இந்த லாஸ்ட் எண்டிலிருந்து 2 இன்ச் தள்ளி இருக்குது. அப்புறம் 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர். இங்கே பாருங்கள், SQன்னு போட்டு 1ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர். ஃபஸ்ட் நான் வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் லைன் போயிட்டுங்க, நான் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்கொயர் 1 இன்ச். ஸோ அப்போ இது 1, இதுவும் வந்து 1 இன்ச்சு. இந்த லாஸ்ட் எண்டிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச். ஸோ இது கரெக்டாக மிடில் லாக் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு டைமென்ஷன் கொடுக்க முடியல. அப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து 2 இன்ச். இங்கே ஒரு சர்க்கிள் வந்திருக்கு மிடில். ஸோ கரெக்டாக மிடில் வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணுங்கள். அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா டயாமீட்டர் 0.5 த்ரூ ஹோல். ஸோ அப்போ 0.5 தான் அதோட ரேடியஸ், டயாமீட்டர். முடிஞ்சுது. அடுத்தது இங்கே நிறையா ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வந்திருக்கும். இந்த ஹோல்ஸோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.44 த்ரோ ஹோலு. 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹோல், இந்த ஹோல். ஸோ இன்னொரு ஹோலோட டயாமீட்டரும் 0.3 தான், சாரி 0.44 தான். அது எதுவாக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹோலோட டயாமீட்டராக இருக்கும். ஓகேங்களா. இந்த 3 ஹோல் தான் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதோட டயாமீட்டர் வந்து 0.44. இதுக்கு நேர் மேலே இன்னொரு சர்க்கிள், அதுவும் வந்து 0.44. இப்போ இதோட டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோலும் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். டைமென்ஷனில் போயிட்டு இதுக்கும் உள்ள டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 0.44 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்குள்ள கேப் வந்து 0.75, இந்த கேப் வந்து 0.5. ஸோ அப்போ இது வந்து 0.44. இதுக்கும் உள்ள கேப் வந்து 0.5. அடுத்தது இதுக்கும் உள்ள கேப் வந்து 0.75.
ஓகேங்களா, இந்த ஹோல் முடிஞ்சுது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலோட டயாமீட்டரும் 0.44 தான். ஸோ இந்த 3 ஹோல் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இந்த ஹோலோட டயாமீட்டர் இந்த ஹோலில் பாருங்கள் 2 இன்ட்டு டயாமீட்டர் 0.25 த்ரூன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு ஹோல் வந்து டயாமீட்டர் 0.25. அதே மாதிரி இந்த ஹோலோட டைமென்ஷனும் டயாமீட்டர் 0.25 தான். ஓகே, ஸோ இது நம்ம இப்போ ட்ரா பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இது நம்ம ட்ரா பண்ணிடலாம் 0.5 டயாமீட்டருக்கு, சரி 0.25 டயாமீட்டருக்கு. ஸோ இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் 2, அப்போ இது வந்து 0.93. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட டயாமீட்டர் வந்து 0.25. அடுத்து இதோட டிஸ்டன்ஸ் இந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச். அடுத்தது இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 0.93. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி நம்ம வந்து 3Dயாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது எதாகும், எனக்கு இது க்ரியேட் ஆகும், இது க்ரியேட் ஆகும், அடுத்தது இது க்ரியேட் ஆகும், இது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே இதில் எனக்கு க்ரியேட் ஆகணும். இது ஃபுல்லாக இதோட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னா இதுதான் இதோட திக்னஸ். ஸோ இதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0.5. இதை நான் வந்து 0.5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு. மேலே க்ரியேட் ஆகுது. எனக்கு மேலே வேண்டாம், நான் கீழே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மற்ற ஸ்கெட்சையும் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் -0.5ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கீழே வந்துருச்சு. ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு மற்ற ஸ்கெட்செலாம் எதுவுமே தெரியல, ஏன்னா இந்த இடத்துல வாலெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே ஸ்கெட்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை வந்து அன்ஹைட் பண்ணி விட்டுருங்க. மற்ற எல்லாம் இப்போ நமக்கு தெரியும். இப்போ நான் மற்ற ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த பார்ட்டை நான் மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா பாருங்கள், இந்த பார்ட்டு இந்த 3 பார்ட்டுமே எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இதோட மேக்ஸிமம் இது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா பேஸ்லேருந்து 0.15, சரி கீழே பேஸ்லேருந்து 1.5 இன்ச்சு. ஆல்ரெடி 0.5 நம்ம கொடுத்தாச்சு. அப்போ இங்கேருந்து வந்து 1 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரூட் ஆனால் போதும். ஸோ இதே டைமில் நான் வந்து இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ்ட்ரூட் ஆகிருச்சு. அதே மாதிரி மற்றதையும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இந்த பேஸுமே எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இந்த இருக்கிற ஸ்கொயர் இது வந்து 0.5 எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது இந்த இது நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இது மேலே எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கணும் அப்படின்னா கீழேருந்து பாருங்கள் 0.62 இன்ச். ஸோ எக்ஸ்ட்ரூட் 0.62 இன்ச் எக்ஸ்ட்ரூட் ஆகிருச்சு. அடுத்தது இந்த ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கவுண்டர் போர் இதுவுமே வந்து மேலே எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இது வந்து ஓவராலாக இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து 0.38க்கு ட்ரில் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து 0.62 - 38 எக்ஸ்ட்ரூட் 0.62 - 0.38. ஸோ அவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹோல் வந்து சின்ன ஹோல் வந்து த்ரோ ஹோல் தான், அதை ஆல்ரெடி நம்ம த்ரோ ஹோல் பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், இந்த டாப்பை மட்டும். இது வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேஸ்லேருந்து இல்லை நம்மளுக்கு இங்கேருந்து கொடுத்துருக்காங்க 0.25க்கு மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரூட் 0.25. ஓகேங்களா, அடுத்தது இங்கே ஒரு டேப்பராக வந்துருக்கு. ஸோ எனக்கு இதில் எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சுது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சிடும், இப்படி கிளியராக தெரியும். அடுத்தது இதை நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு இங்கிருந்த டாட்லேருந்து லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள் ஆங்கிள் 30, அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே கொடுக்கல. நம்ம ஆங்கிள் 30 மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இப்போ ஆங்கிள் வந்துட்டு இந்த டாப்லேருந்து இது வரைக்குள்ள இந்த ஆங்கிள் வந்து 30. ஓகேங்களா, 30 கிரியேட் ஆயிடுச்சு. அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு நான் வந்து ரிப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஓப்பன் லூப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். ரிப்பில் இந்த க்ரியேட்டில் போயிட்டு ரிப் எடுத்துக்கிறேன். ரிப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இது வந்து அதே 0.5 தான். ஸோ திக்னஸ் வந்துட்டு 0.5 இன்ச். அந்த சைடில் உள்பக்கம் வரணும்.
பட் எனக்கு சிமெட்ரிக்காக இருக்குது. எனக்கு ஒன் சைடு மட்டும்தான் உள் பக்கம். இதோட வேல்யூ வந்து 0.5 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகி கரெக்டாக மேட்ச் ஆயிரும். இந்த ஒர்க் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே ஒரு ஹோல் வந்திருக்கும். அந்த ஹோல் நீங்கள் ஹோல் ஃபீச்சர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட்டு ஹோல் ஃபீச்சர் போயிட்டு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இங்கிருந்து இந்த மிடில் வரைக்கும் உள்ள ரெஃபரன்ஸ் வந்து 0.5. அடுத்தது ரெஃபரன்ஸ் 2 இந்த ரெஃபரன்ஸில் இது வரைக்கும் அதுவும் வந்து 0.5. சரி, அடுத்து வந்து இதோட டயாமீட்டர் நான் இன்னும் கொடுக்கல. டயாமீட்டர், ஸோ இந்த டயாமீட்டர் நமக்கு முன்னாடியே தெரியும். இந்த இடம் வந்து 0.25 கொடுத்துருங்க. என்டர். ஸோ இந்த ஹோலும் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஹோல் பாருங்கள் கரெக்டாக மிடில் இல்லை. நம்ம டைமென்ஷன் செக் பண்ணலாம். டைமென்ஷன் பாருங்கள். ஓகே, இது பாருங்கள் 0.75 கிடையாது, 0.375. அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸு. அப்போ ரெண்டு பக்கம் 0.375 கொடுக்கணும். ஓகே, கீழேருந்து வர்றது 0.5 தான். இது மட்டும் 0.375. ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள். எடிட் ஃபீச்சரில் போய்ட்டு இது ஓகே. கீழேருந்து நமக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து 0.375. ஓகே, என்டர் கொடுக்கக்கூடாது. நான் டக்குன்னு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது இதுவும் வந்து 0.375 கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்டர் கொடுங்க. உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். கரெக்டாக மிடில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சின்ன சின்ன ஃபில்லட்லாம் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஃபில்லட் வந்திருக்கும். மேலே ஒரு ஃபில்லட் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் இருக்குது. இங்கே ஒரு ஃபில்லட், இந்த இடமெல்லாம் ஃபில்லட் இருக்குது. இந்த ஃபில்லட் இருக்கிற இடமெல்லாம் ரேடியஸ் 0.125 கொடுத்துக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபில்லட் போயிட்டு ஸோ இந்த கார்னர், அடுத்தது இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இது எல்லா வேலையும் வந்து 0.125 கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம எப்போ போல் வந்துட்டு கலர் கொடுத்துட்டு மறக்காமல் இதை சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம Fusion 360 சாஃப்ட்வேரில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு நான் என்ன வித்தியாசமாக ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் ட்ரா பண்ணும்போது ஏதாவது டைமென்ஷன் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுவும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.